எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். அதிகாலை பிரபஞ்சத்தோட மையம், அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தியானத்துக்குள்ள ரொம்ப அடிப்படையாக சில விஷயங்கள் இருக்கிறது. அது எப்பொழுதுமே அந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு பெரிய செயல் சாதிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். என்னன்னா, அந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற இந்த மனம் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே மனிதராக இருக்கப்பட்டவங்க. போராடி இறைவனுடைய பிரபஞ்சத்துடைய பேராற்றலில் இந்த 9 கோள்கள்கிட்டேருந்து விடுபட்டு வந்தவன் நான். இந்த தியானம் எனக்கு எந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துச்சுன்னா, இந்த அந்த காலத்துக்குள்ளே போய் நிற்கிறதுக்கு இந்த கோள்கள்கிட்டேருந்து ஒருத்தன் விடைபட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் இந்த உலகத்தையே ஆளுகின்ற மிக உச்சாணி கும்பல் இருப்பவனும், தரையில் ரோட்டில் நடந்து போகிறவனும் இந்த கோள்கள்கிட்டேருந்து எவனும் தப்பிக்க முடியாது. இந்த கிரகம் கோள்களுடைய அந்த ஆற்றலோட, அந்த செயலாக்கத்தோட, அந்த ரேடியேஷனோட தான் ஒரு குழந்தை பிறக்கப்படுது, ஒரு குழந்தை இறக்கப்படுது. இதிலிருந்து எந்த மனிதனும் விடுபட்டவன் யோகி, சித்தர்கள். அதில் விடுபட்டதில் முக்கியமாக பெரிய பர்பஸாக இருக்கிறவன், பெரிய யோகியாக இருக்கிறவன் முழுவாக விடுபடுறான். சில யோகிகளே, சில சித்தர்களே கோள்கள்கிட்டேருந்து விடுபட முடியாமையும் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த செயலில் ஒரு தியானம் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு மாணவன் அவனுடைய கோள்கள், அவனுடைய திசைக்கு ஏற்ற மாதிரி சூழல்கள் மாறும், அவனோட செயலாக்கங்கள் மாறும், அவனோட விஷயங்கள் மாறும். அவனுக்கே தெரியாமல் அவன் சில முடிவுகளை எடுப்பான். அதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி அவனுடைய இருக்கிற அந்த கோள்களுடைய தன்மையில் தான் அவன் என்ன பரிமாற்றங்கள் உருவாக்கப்படும். நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் கீழே பொத்துன்னு படுத்துட்டாரு. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு நோயாகிட்டார். குடிகாரனா ஊரில் சுற்றிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஆன்மீகவாதி ஆகிட்டான். திடீர்னு ஆன்மீகவாதியாக இருந்தவன் செயலுக்கு போயிட்டான், கொள்ளடிச்சான், பொம்பளை வழக்கு அப்படின்னு சொன்னது. இது எல்லா செயலையும் ஒரு பெரிய டேலண்டான ஒருத்தர், ஒரு இவரை மாதிரி ஒரு அறிவாளியை பார்க்க முடியாது. ஆனால் எல்லா தேர்தலையும் நின்னா தோற்றுருவார். ஒரு 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 பொசிஷனுக்கு போக முடியாமல் தடுமாறி போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் முக்கியமாக காரணம் இந்த கோள்களுடைய செயலாக்கம் தான். இதை எந்த ஆய்வாலையும் எந்த செயலாலையும் மறுக்க முடியாது. இது இப்படி தான் இயங்கும், இதுதான் இயக்கம், இதுதான் உலகம், இது இப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு எண்ண பரிமாற்றம், அந்த எண்ண அலைவரிசையில் ஒரு மனிதன் எடுக்கிற முடிவு, செயல்கள் எல்லாம் மாறப்படும். வருடத்துக்கு வருடம் மாறப்படும், 10 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும், 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். அவனுடைய திசை, அவனுடைய சூழல்களுக்கு ஏற்றது போல ஒரு செயல் நடக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன மாதிரி செயலாக இருக்குன்னா, ஒரு தியானம் பழகிறவன் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல நெகட்டிவாக ஆயிடுச்சு, ஒரு அவனுக்கு ஒரு காலம் வேறு மாதிரி, அவன் அந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே வெளியில் வர்றது மாதிரி ஒரு சூழல் கூட வரும். சில திசையில், சில சூழலில் வரும். அந்த மாதிரி சூழலெல்லாம் அவனால் கையாள முடியாது. இதெல்லாம் ஒரு நுட்பமாக இருக்கிற ஒரு குரு தான் கையாள முடியும். இதெல்லாம் பெரிய என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுவான்னா, அந்த இறை சம்பந்தமாக பயணிக்கிறவங்களையும் சரி, அவனும் சரி, அவன் அந்த இறை சம்பந்தமான பயணிக்கிறவங்களையும் காயப்படுத்திடுவான், அவனும் காயப்பட்டுருவான். இப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனும்பாங்க. நெகட்டிவ் அடிக்குது, நெகட்டிவ் தாட் வருது. எப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டு ஒரு இடத்துல தவம் பண்ண வரீங்களோ, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வந்துருச்சுன்னா அது என்ன ஆயிருன்னா, ஒரு 20 மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு மாணவனுக்கு அந்த நெகட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த 20 மாணவனும் பாதிக்கப்படுவான். அது பெரிய பாதிப்பையும் பெரிய செயலாக்கத்தையும் ஏற்படுத்தும். அதான் எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு நல்ல செயலுக்குள்ள ஒரு கெட்டதை கலந்து விட்டோம் என்றால், ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் விஷம்தான், அது பரவிடும். அந்த மாதிரி ஒரு செயல் ஒரு இடத்துக்குள்ளே பிரயாணிக்கும் போது எப்பயுமே ஒரு யோகி மிக நுட்பமாக எப்படி கையாள்வான்னா, இந்த உலகத்திலே கூட்டு தியானம் பண்ணக்கூடாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு அறைக்குள்ளே ஒரு சத்சங்கம் நடத்துகிறோம், ஒரு ஓப்பன் வெளியில் ஒரு சத்சங்கம் நடத்துகிறோம். 50 பேர் வர்றாங்க, 100 பேர் வர்றாங்க. இவங்க எல்லாம் உட்காந்து தவம் பண்ணும்போது இவங்களுடைய செயலாக்கம் அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது, அடுத்தவங்களோட செயலாக்கம் இவங்களுக்கு வரக்கூடாது. இப்போ இவங்க எதுவுமே இல்லாமல் ஒரு கும்பலாக உட்காந்து தவம் பண்ணாங்கன்னா இவங்கள் பாதிப்பு அவங்களுக்கு வரும், அவங்க பாதிப்பு இவங்களுக்கு வரும். ஆனால் ஒரு குரு என்பவன் அவங்கள சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுருவான்.
அவங்க அடுத்தவங்களுக்கு அந்த செயல் போயிடக்கூடாது. நல்லதோ கெட்டதோ எவன் எவன் தவம் பண்ணாலும் அவனுக்குள்ளே அது அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு செயலாக்கத்தை பண்ணிடுவாங்க. இதுதான் ஒரு குருங்கிறது. ஒரு குருவோட வேலை என்னன்னா, ஒரு பயிற்சியில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு 500 பேர் 300 பேர் 100 பேர் 200 பேர் கூட்டு தியானம் பண்ணும்போது ஒருத்தருடைய ஆறாவோ ஒருத்தருடைய தீமையோ ஒருத்தருடைய நன்மையோ இன்னொருத்தருக்கு பரகாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு விடுவார்கள். இப்போ சில இடங்களில் குருநாதர்கள் என்னன்னா, தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை போட்டு கொண்டார்கள்னா அவர்களை பற்றி அந்த ரகசியத்தை பற்றி இன்னொருவர் அறியறது ரொம்ப கஷ்டம். அவரை பற்றி முழு செயலையும் யாராலையும் அறிய முடியாது. ஏன்னா அந்த பாதுகாப்பு வளையம் என்பது என்ன என்றால் தன்னை மறைத்துவிடும். அப்போ எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, இப்படி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பார், அவங்க கவன சிதறல்ல இவர் ரொம்ப முக்கியமான ஆள், ரொம்ப பெரிய ஆள், ஆனால் அவங்களுக்கு அவரை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, சாதாரணமாக தெரியும். அவர் பாட்டில் கிராஸ் பண்ணி போயிடுவார். ஒன்றுமே இல்லாத பக்கத்தில் இருக்கிற ஒன்றுக்குமே உதவாத ஒரு பொருளை போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொருள் பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறதுனால அது என்ன பண்ணுவான், தான் குரு அப்படிங்கிறதுல இல்லை, அந்த பாதுகாப்புங்கிறது என்னென்னா தன்னுடைய ஆறாவை வெளியில் வராமல் ஒரு யோகி என்ன பண்ணுவான்னா அந்த 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 வளையத்தை போட்டுருவான். இப்போ ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்க்கிறது ஒரு செயல், அந்த பாதுகாப்பு வளையத்தை அந்த யோகி எடுத்திருந்தாருன்னா இப்படி திரும்புகிறாரு, இப்படி போகிறாரு அப்படின்னா இவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு அப்படியே ஒரு பயங்கரமாக இறைவன் மாதிரி இருக்காரு, கடவுள் மாதிரி இருக்காரு அப்படின்னு கிட்ட வருவாங்க. சில இடங்களில், நிறைய இடங்களில் சில யோகிகள் அந்த பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருப்பார்கள். ஏன் போட்டு வைத்திருப்பார்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் வர்ற வரைக்கும் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும். ஏன் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து விட்டுட்டோம்னா இவங்க பயிற்சியில் ஒரு வேலை செஞ்சு ஒரு நிலை அடைஞ்சிருப்பாங்க, இன்னும் இவங்க உச்சபட்ச நிலை அடைய வேண்டியது இருக்குது, தவத்தில் உச்சபட்ச நிலை அடைய வேண்டியது இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த பாதுகாப்பு வளையம் எடுக்கப்படும் போது இவங்களுடைய ஆற்றலும் இவங்களோட செயலையும் பார்த்துட்டு மக்கள் வர தொடங்கிட்டாங்கன்னா இவரோட வளர்ச்சி நின்று போயிடும், இவருடைய செயல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு யோகி நுட்பமாக ஒரு கலையை கற்றவன், ஒரு தியானத்தை நன்கு அறிந்தவன், ஒரு தியானத்தை நுட்பமாக பயன்படுத்தக்கூடியவன், பதஞ்சலி மாதிரி ஊடுருவி செயல்படக்கூடியவன், ஒரு வல்லமை மிக்க தவசு என்று சொல்லக்கூடியவன், தவத்திலே நன்கு ஒரு பிசிறு கூட தட்ட விடாம உடல்ல ஒரு சிறு பிசிறு இருக்குன்னா அந்த பிசிறை கூட சரி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவன் தவத்துக்குரிய யோகியெல்லாம் இருக்கிறான். அதுதான் தவத்தில் பயங்கரமாக நுட்பமாக தவம் பண்ணுகிறவன் என்றெல்லாம் பெயர் இருக்கு அவனுக்கு. அந்த நுட்பமாக தவம் பண்ணுவான், நுட்பமாக கவனித்து ஒரு செயலை ஒரு செயல் செய்கிறது. அது ரொம்ப ரொம்ப ஒரு வேற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள இருக்கிற ஒரு செயல். அது இந்த சிவலிங்கம் ஆவடை அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல, இந்த சிவலிங்கமாக நிறைய இடங்கள்ல வச்சுருக்காங்களே, இதெல்லாம் ஒரு தவம் பண்ணுறவன் எவ்வளோ பெரிய, இந்த உலகமே அதுதான், எவ்வளோ பெரிய நுட்பமாக அந்த உருவாக்குதல், இதெல்லாம் ஒரு வேற ஒரு செயலாக்குது. அதான் அந்த யோகிகளுடைய எல்லா ஹிஸ்ட்ரிகளையும் அதோடைய முழு சாராம்சம் புரியாது நிறைய பேருக்கு. அதுக்கு விளக்குரை கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நிறைய பிழை, நிறைய குழப்பம், நிறைய தவறு, நிறைய அதில் கற்பனைகள் கலக்கப்பட்டிருக்கு. ஆனால் நுட்பமாக தன்னுடைய தவத்தை கலந்திருப்பாங்க அவங்க, அதில் எடுத்து அந்த செயலை வைக்கிறது. அது ஒரு சாதாரண செயல் கிடையாது. நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் ஆகட்டும், ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறது உடலில் இருக்கிற ஒரு செயல், உடலில் இது ஒரு நிலை என்பதை எவனோ இன்னும் நுட்பமானவன் வருவான்ல, இன்னும் வேறு நிறைய யோகியெல்லாம் வருவான், அவன் பேசுவான், அவனுக்கு தெரியும். ஒரு ப்ளூ நீல நிறத்தில் இருக்கிற ஒரு ஒளி, வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஒளி, ரெண்டு ஆன்மாவாக ரெண்டு மூலாதாரமாக செயல்படுதுன்னு இந்த ஆண்டுகளில் இந்த குருமார்கள்ட்டேருந்து நீங்கள் இந்த மாதிரி உரைகளை கேட்டிருப்பீங்க. இந்த சந்நியாசத்துக்கும் ஒரு இல்லறத்தானுக்கு இருக்கின்ற ஒரு நிலையடைகிறவனுக்கான ஒளியே பிரியப்பட்டு இருக்கிறதுன்னு எந்த உரைகளில் நீங்கள் கேட்கப்பட்டிருக்கீங்க? ஒரு தவத்தோடைய வலிமை என்ன, தவத்தோடைய செயல் என்ன? அர்ஜுனன் வில்லோட கூர்மையாக கொண்டது தான் ஒரு தவத்தோடைய ஒரு செயலாக்கம். அர்ஜுனன் வில்லும் அர்ஜுனனோட கூர்மையானவன் யார் என்று கேட்டால், என்ன கேட்டால் கிருஷ்ணன் சொல்லுவேன். அவன் ரொம்ப நுட்பமானவன். ஏன்னா கிருஷ்ணன் என்பவனை நீங்கள் கடவுளாக பார்ப்பீங்க, நான் ஒரு தவத்துக்குரியவனாக பார்ப்பேன். அவன் ஒரு தவம் பண்ணக்கூடியவன். தவம் பண்ணக்கூடியவனால் மட்டும்தான்
கூர்மையாக நுட்பமாக ஒரு செயலாக்கத்தை உருவாக்கிட முடியும். அதுதான் அதிகாலையில் பிரபஞ்சத்தோட மையம், அதோட கூறு அப்படின்னா அதுதான் அந்த நுட்பம், அந்த செயல், அந்த உச்சிக்குள்ளே போய் நிற்கிறது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளாக இருக்கு. அப்போ இந்த பாதுகாப்பு, இந்த செயலாக்கத்தெல்லாம் ஒரு செஞ்சு வச்சுக்கணும். அப்போ நெகட்டிவ் எப்போ யாருக்கு வேணாலும் அடிக்கும். அப்போ அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவர்கள் டிஸ்டர்ப் ஆகி இங்கே ஏதோ இப்போ இதெல்லாம் ஒன்றும் செட் ஆகலப்பா, இங்கேருந்து அங்கே போயிடுவோம்ப்பா அப்படின்னு அவங்க அந்த நெகட்டிவில் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்போ எங்கேயாவது அலையணும்னு ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா நெகட்டிவ் தாட் வந்துருச்சுனாவே வேறு மாதிரி ஆயிடுவாங்க. என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், என்ன நடந்துக்கிறோம் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி சில மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுடைய லைஃப்பில் கூட சில ஆண்டுகள் நீங்கள் எடுத்திருக்க சில முடிவுகளில் சில தவறுகள் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி செயல்பட்டிருக்க கூடாதுன்னு நிச்சயமாக நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடிப்படையாக தெரியும். கணவன் மனைவியாக பிரிந்தவங்களை கூட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் வேணால் சொல்லிக்கலாமே, இந்த இடத்துக்குள்ளே நம்ம இப்படி போயிருந்தால் அந்த வாழ்க்கை அப்படி மாறி இருக்காதுன்னு கூட தெரியும். ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் இருக்கும், ஒரு சின்ன இடங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ இவங்க போகும்போது நல்ல தவம் பண்ணுறவங்கள்ட்டையும் இந்த நெகட்டிவ் தாட்டிவ்ஸை ஏற்படுத்தும் போது அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி ஒருத்தரால் அந்த அவங்களும் ரோட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இது ஒரு நல்ல தவம் பண்ணுறவன் எப்பயுமே இதை என்னன்னா ரொம்ப நுட்பமாக இந்த மாதிரி ஒரு செயலாக்கம் வந்துடாமல் தன்னுடைய மாணவனை இந்த மாதிரி மோசமான காலத்தில் இந்த கிரகங்கள் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக தன் கைவசம் வச்சுருப்பான். ஒரு இறக்க போகிறவனை கூட ஒரு யோகி என்ன பண்ணுவான்னா அந்த இறப்பை மாற்றக்கூடிய வல்லமை ஒரு யோகிக்கிட்ட உண்டு. தன் கைவசம் வச்சுருப்பான். இந்த மாதிரி பேரிடர் காலம், நெகட்டிவ் தாட்ஸ் வர்ற காலம், மனம் அலைப்பாயிற காலம், ஆசைகளுக்காக தத்தளிக்கிற காலம்லாம் இந்த உலகத்தில் எந்த இராணுவத்தாலையும் எந்த உயர் அதிகாரிகளாலையும் எந்த இராஜாங்கத்தாலையும் பாதுகாக்க முடியாது. ஆனால் ஒரு யோகியால் பாதுகாத்துட முடியும். தன்னோட யோகி என்ன பண்ணுவான்னா ஒரு பறவை போல, ஒரு செயல் போல, ஒரு கங்காரு போல அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா தன்னுடைய ஆறாவை பாதுகாப்பு வளையத்தை எடுத்து தன்னுடைய செயலை எடுத்து அந்த இதை பாதுகாப்பு போட்டுருவான். அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நிகழ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய பாதுகாப்பு அதை தடுத்துடும். அப்போ அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவன் அந்த நெகட்டிவாக தாட்ஸில் இருக்கிறவன் பாதுகாக்கப்படுகிறான், ஒரு செயலாக்கம் செய்யப்படுகிறான். இப்படித்தான் ஒரு யோகிகள் சில பேரை பாதுகாப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் அந்த சூழலிலிருந்து அந்த பாதுகாப்பு போடுறதுக்கு கூட சூழல்களை உருவாக்குறதுக்கு ஒரு யோகி ரெடியாகிறதுக்குள்ளே அவசரப்பட்டுருவாங்க. அப்போ அந்த விதியை மாற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுரும். அப்போ ஒரு யோகிக்கு என்னன்னா ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா விதியையும் காலத்துக்குள்ளே இருக்கிற சூழல் சின்ன இடத்தையும் ஒரு யோகி மாற்றிட முடியும், ஒரு யோகி செயல்பற்ற முடியும், ஒரு மாணவனை பாதுகாத்துட முடியுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக போராடுவார். ஒரு மனிதனை இறையாக்கிற கூட ஒரு 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 இதாக்கிறோம், இறைவனை தேடி ஆக்கணுமே வந்து அதை இன்னொருத்தருக்கு ஒரு 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 உணவுக்கு மாதிரி, ஒரு செயல் மாதிரி, ஒரு விரயமாக ஒரு மனிதனை ஆக்கிடக்கூடாது. ஒரு மனிதனை அந்த இறந்து போகிறதுக்கோ ஒரு மனிதனை கீழே விழுவுறதுக்கோ விட்டுறக்கூடாதுங்கிறதுல ஒரு யோகி வருத்தப்படுவதும் யோகி ரொம்ப ஃபீல் பண்ணுவதும் நிறைய நுட்பமான பழங்காலத்து யோகிகளுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு யோகி ஒரு மனிதன் ரொம்ப பெண் தொடர்புகளில் அதிகமாக இருந்தவனை தாங்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கி நல்லா போய்கிட்டு இருந்தவன் திருப்பி ஒரு நாள் திருப்பியும் பழைய மாதிரி இந்த பெண் சுகத்துக்கெல்லாம் தேட ஆரம்பித்த போது அவரை கூப்பிட்டு, நீ ஒரு 2-3 வாரத்துக்காச்சும் இந்த மாதிரி எந்த தப்பான செயலுக்கு ஈடுபடாமல் கொஞ்சம் நிதானமாக இரு, இல்லைன்னா காலம் சரியில்லை வேறு மாதிரி போயிடும்னா அவன் கேட்க மாட்டேன்ட்டான். சரிங்கன்னு சொல்லிட்டு 1 வாரம் கரெக்டாக இருந்துட்டு 2வது வாரம் 3வது வாரத்தை தப்பு செஞ்சான். அதற்கப்புறம் கொஞ்ச நாள் அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டான்.
என்னன்னா அந்த யோகி கன்ஃபார்மாக இவனை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும் தான் வான் பண்ணுறார். நீ என் பாதுகாப்பில் இரு, அவளுக்கு எவ்வளோ சொல்லுவாங்க. இதே போல் ஒரு மாணவன் இங்கேருந்து வீட்டுக்கு அவங்க தாய் தந்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அவன் இறந்துருவான். தன்னோட இருந்தால் இறக்க மாட்டான்னு தெரியும். எத்தனையோ முறை அவனை அங்கேருந்து போயிடக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த கால சூழலில் அதான் யமம்னு சொல்கிற யமன்னு இதுதான் அந்த சக்திக்கிட்ட அந்த சொல்கிறது. அது காலம்ங்கிறது அந்த செயல் பிடுங்கிக்கும், அந்த செயலாக்கம் பிடுங்கிட்டு போயிடும். அதை ஒரு யோகி நுட்பமாக இருந்து என் பிள்ளைய நான் இருக்கும்போது நீ பிடுங்கிடக்கூடாது, நான் உன்னை பிடுங்க விட மாட்டேன்னு பாதுகாப்பார். இப்போ அவருக்கும் அதுக்கும் அவ்வளோ பெரிய சண்டை இருக்கும், அதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். அந்த காலத்தையும் அந்த யமன்ட்டையும் ஒருத்தனை பாதுகாத்து தீரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்து போராடுவார். ஆனால் இவருடைய செயலாக்கத்தையும் தாண்டி அந்த மனிதன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா குருவையும் ஏமாற்றிட்டு வெளியில் போயிடுவான். அப்போ யமன்கிட்ட போய் தானாக அகப்பட்டு கொள்வான். அப்போ இதெல்லாம் ரொம்ப நுட்பம், ரொம்ப செயல் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கதையை, பரசுராமர் கதையை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். பரசுராமர் தன்னுடைய தாயையே ஒரு பலியிட்டார், ஒரு தலையை கொதிட்டாங்க ஒரு செயல் அப்படின்னும் போது அந்த தாய்க்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, அந்த தாய் ஒரு யோகி, ஒரு பெரிய யோகினி, பெரிய யோகினியாக இருக்கிறவங்க மனம் சலனம் பட்டுருச்சு. ஒரு நிலை அடைந்தவங்களுக்கு மனம் சலனப்படவே படாது. அந்த மனம் என்னமோ தெரில, அந்த செயல் ஒரு நிமிடத்தில் அவங்க நாடி மாறி போயிடுச்சு, பிழையாக போயிடுச்சு. அந்த பிழை ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரும் யோகி பிழை ஆயிட்டான்னா அந்த அம்மாவுடைய கணவராக இருக்கிறவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவ அப்படியே ஆகி வேற யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணியோ, சாப்பாடு கொடுத்தோ, தண்ணி பரிமாறியோ எது செய்தாலும் இவளுடைய தாக்கம் இன்னொருத்தருக்கு போயிடும். அந்த நாடி மாறி போயிடும், நாடி சித்திகள் தவறாக போயிடும். அப்போ அதே இவளுடைய பாதிப்பு வருகிற மாணவர்களுக்கெல்லாம் நடந்துடும். இது ஸ்ப்ரெட் ஆகிரும். இது யோகி குலத்துக்கு, யோகி பாரம்பரியத்துக்கு, சித்தர்கள் பாரம்பரியத்துக்கு பெரிய தவறாக போயிடும். அதனால தான் சித்தர்கள் பாரம்பரியம்ங்கிறது, யோகி பாரம்பரியங்கிறது, நாக குலத்தோட பாரம்பரியம்ங்கிறது பதஞ்சலி எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவதும், ரொம்ப கண்ணியமாக அதை நுட்பமாக கையாளணும். அந்த 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 பாரம்பரியத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது. இப்போ நாங்கள்லாம் தலையை கூட இந்த யோகிகள் பாரம்பரியத்துக்காக அறுத்து கொண்டு கீழே விழுந்துருவோம். ஏன்னா அந்த பாரம்பரியத்துக்குள்ள ஒரு சிறு இழுக்கு வந்துடக்கூடாது. அதுதான் தியானம். அதுதான் தியானமாக, அதுதான் போதிக்க வரும். அதுதான் அங்கே நரம்புகள் மாற்றமாகி உள்ள ஒரு பரிமாற்றம், ஒரு வளர்ச்சி எது அடைஞ்சிருக்குன்னா, அந்த யோகிகள்னா என்ன, அந்த தவத்துக்குள்ள என்னென்ன வேலை, எப்படி அதை கண்டறிஞ்சு எப்படி செய்யணுங்கிறத அங்கே தான் ஒரு மனிதன் ஆய்வாக செஞ்சுக்கணும். அப்போ தன்னுடைய மகன்கிட்ட சொல்லி தாய்க்கு முத்தி அலி, நல்லா கவனிங்க, தாய் இப்போ இருக்கக்கூடாது, தாய்க்கு விடை கொடு. ஏன்னா தாயோடைய செயலில் திருப்பி நம்ம பாதுகாப்பு வலையெல்லாம் போட்டு தாயை சரி செய்ய முடியாது. அதனால் தாயோடைய காலம், அவளுக்கு காலம் இன்னும் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் கொண்டாந்து அவளுக்கு நீ விடை கொடுத்துரு. ஏன்னா இந்த வரலாறுகள் என்ன இருக்குன்னா, பெத்த ஒரு மனைவிக்கு ஒரு கணவனே விடை கொடுத்தான், ஒரு மகன் தாய்க்கு முத்தி அளித்தான். அப்படின்னா என்னன்னா, இந்த சித்தர்கள் பாரம்பரியம், இந்த யோகிகள் பாரம்பரியம், இந்த தியான பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு பொழுதும் ஞானம் என்பது, தவம் என்பது கலப்படம் வந்துவிடவே கூடாது. எந்த சூழல்லையும் இந்த உலகத்தில் யோகியால், ஒரு நல்ல நுட்பமான யோகியால், பதஞ்சலி மாதிரி ஒரு சிங்க குட்டியிடம் இருந்து ஒரு தவத்துடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற, ஞானத்துடைய உச்சத்தை பெற்ற, நாகக்குலத்துடைய தலைவன் என்ற, ஆதிசேஷன் என்ற இந்த குண்டலினி சக்தியோட மிகப்பெரிய செயலாக்கத்துக்குரிய, அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குரிய பெரும் யோகிகள் படைகளை கொண்ட ஒரு முக்கியமான யோகிகள், அவர்களால் ஒரு நெஞ்சை கலக்கி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வழியில் தவறை இழைத்திடக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஒரு யோகியால் ஒரு நகரம் அழிந்தது, ஒரு யோகியால் மனித குலம் அழிந்ததுன்னு சரித்திரம் இருக்கக்கூடாது. அவன் யோகி ஆகாமல் யோகிங்கிற மாதிரி பல பேர் பல இதை அழிச்சிருக்கலாம். இப்போ யோகியா ஆகாமலே, யோகி தன்மையை அடையாமையே யோகிகளுடைய புத்தகத்தை எடுத்துகிட்டு போய்
ஒரு செயல் செய்யும்போது என் பேரை சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் எனக்கு சிரமத்தை அளித்தார்கள்னு வள்ளலார் சொன்னார். அவர் பேரை சொல்லிக்கிட்டு போய் கும்பிட போறவங்க தான் எனக்கு பெரும் சிரமத்தையும் பெரும் செயலையும் அளித்தார்கள், அழித்து கொண்டே இருக்கிறார்கள்னு வள்ளலார் சொல்றார். அதே மாதிரி தான் ஒரு யோகியோடைய புத்தகத்தை எடுத்துட்டு போய் ஒரு பிற மக்கள்கிட்ட போதிக்கும் போது அதை ஒழுங்காக சரியாக தியானத்தில் பெறாமல் போதித்தால் அதோட உள்நோக்கம் அதோடைய செயல் புரியாது. பதஞ்சலி மாதிரியோட செயலாக்கத்துக்குள்ள ஒரு லேயருக்குள்ள பல்வேறுபட்ட பிரிவினைகள் இருக்கும். நான் தான் சொல்றேனே, ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணை தொடணும், தொட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அவள் தலையை தொடணுமோ கையை தொடணுமோ, அப்போ பெண்ணா கூட மாறி ஒரு ஆண் தொட முடியும். இதெல்லாம் தியானத்துக்குள்ள ஒரு கலையை ஒருத்தன் பயன்படுத்துறவங்க ஒரு யோகி என்பவன் எந்த மாதிரியான நுட்பத்தை எந்த மாதிரியான தியானத்தில் எந்த இடத்திலிருந்து எப்படி உள்ள இருக்கிற நாடிகளை எந்த நாடியை பயன்படுத்தி அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் ரொம்ப கண்டறியணும். அதனால தான் அந்த பெரும் தவசுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு யோகி தவறு செஞ்சுட்டான்னா அவன் மீது ரொம்ப வருத்தத்தையும் அவனுக்கு உடனடியாக மனிதர்களை கூட மன்னிச்சிருவோம். இந்த யோகி பரம்பரையில் எவன் தவத்தையோ இல்லை மற்ற செயலாக்கத்தையோ தவறாக போதிக்கிறான்னு அவனுக்கு மன்னிப்பே இல்லை. அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவனை மன்னிக்கவே முடியாது. ஏன்னா இது ஒருத்தருடைய செயல் கிடையாது, ஒட்டுமொத்தமான யோகி பரம்பரைக்கே அது ஒரு இழுக்காக போயிடும், ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறார். அதனால தான் தாய்க்கு முத்தியை அலி அப்படின்னோன்னா தான் தாய்க்கு அவர் பரசுராமர் முத்தி கொடுக்குறார். அப்போ அந்த ஒரு குலம் வாழ வேண்டும். இப்போ நீங்கள் லைவில் ஒரு கூட்டத்தில் போய் எத்தனையோ ஆசிரமங்களுக்கு தவம் பண்ண போயும் எல்லா செயல் போயும் அங்கு ஒரு உருப்படி ஆகாமல் ஒரு செயலுக்குள்ளே இருப்பது நீங்கள் இந்த கிரகங்களும் உங்களுடைய நெகட்டிவ், உங்களுடைய செயல், உங்களுடைய கருமவினை, உங்களுடைய பித்திருக்கள் சாபம் எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் ஒரு கலவையாக கலக்கப்பட்டவர். ஒரு நிரந்தரமாக ஒரு செயலாக்கத்தை பண்ண முடியாது. அப்போ நிஜமான ஒரு குரு கிட்ட வரும்போது அந்த அலைவரிசைகள் தாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கண்டறிந்து தாக்கப்பிடிச்சி அந்த குரு கிட்ட கொஞ்சம் காத்திருந்து அதை சாதிக்க வேண்டும். அதுக்குள்ளே போய் விழுந்துருவாங்க சில பேர். இது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை. அதே தாய் இங்கு பரசுராமன் முத்தி கொடுக்கிறான். அதே தாய் என்ன சும்மா செய்கிறார்? அதே தாய் அடுத்தது வாழை பரமேஸ்வரியாக ஒரு மிகப்பெரிய செயலாக்கமாக அவள் ஒரு கண்ணி கழியாத ஒரு தாயாக என்றும் குமரியாக, வாழை குமரி என்பது என்றுமே குமரி பருவத்திலே இருக்கக்கூடியவள். அவள் எதற்குரியவள்? அவள் ஒரு 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 சந்நியாச பரம்பரைக்குள்ள ஒரு இல்லறத்துக்குரியவள் அல்ல. வாழை பரமேஸ்வரி என்பவள் ஒரு சந்நியாசத்துக்குரியவள். ஒரு சந்நியாச பரம்பரைக்குள்ள எந்த செயலும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் பெற்றவள் வாழை பரமேஸ்வரி. அவள் தான் அந்த குமரி என்று அழைக்கப்படுகிறதுக்கும் அந்த ஒரு பெரும் தாக்கத்துக்குரிய செயலாக இருப்பவள். அவள் என்ன பண்ணுறா? அடுத்த பிறப்பில் அடுத்த செயலாக்கத்தில் மஞ்சமாதாவாக தோன்றி தன்னுடைய செயலிலிருந்து தன்னுடைய சக்தியிலிருந்து இந்த உலகத்துக்காக ஒரு பெரிய செயலாக்க மாற்றத்தையும் இந்த உலகம் வேறு ஒரு பரிணாமத்தை உருவாக்குங்கிறதுக்காக அதே பரசுராமனை ஐயப்பனாக உருவாக்குறார். இங்கு மகன் தாய்க்கு முத்தி கொடுக்குறான். அடுத்தது தாயே தன்னுடைய மகனை என்ன பண்ணுறார்? தன்னுடைய சக்தியிலிருந்து ஒரு செயலிருந்து, இது விஷ்ணு, இது வேற கதைகள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், இந்த செயலாக்கங்கள்லாம் இருக்கும். இந்த விஷ்ணு இந்த கதைகள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஐயப்பனுடைய உருவாக்குதலில் ரெண்டு இறைவனால் சேர்ந்து அதெல்லாம் தாண்டி வாழை பரமேஸ்வரியால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி தான் ஐயப்பன். அந்த தாய் மஞ்சமாதாவாக இருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்து தன்னுடைய சக்தியிலிருந்து ஐயப்பனை தோற்று வைக்கிறார். அந்த செயலை செய்கிறார். அப்போ இந்த பிறப்புல மகன் முற்றி கொடுத்துட்டான். அதே தாய் அடுத்த பிறப்புல இன்னொரு உயர்ந்த ஆற்றலை இந்த உலகத்துக்கு அவ உருவாக்குறாள். அப்போ அவள் போய் ஒரு நல்ல தன்மையில் அடுத்த அவதாரமாக அடுத்த செயலாக மஞ்சமாதா என்ற பேரில் வாழையாக சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனை தோற்று வைக்கிறார். அதனால தான் ஐயப்பனும் சுத்த பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுபவர். வள்ளலார் போன்ற, விவேகானந்தர் போன்ற, ராமகிருஷ்ணர் போன்றவர்களுக்கு குல தெய்வமாக எப்பொழுதும் என்றென்றும் ஒரு பெரும் செயலாக அவர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த ஒரு சந்நியாசிகளுக்கு எப்பொழுதும் அரணாக இருக்கக்கூடியவள் வாழை பரமேஸ்வரி.
ஏன்னா அந்த காமம் என்ற எண்ணத்தையே அழித்து அவர்களை சந்நியாச பரம்பரைகள் உருவாக்கினவர். அதே மாதிரி தான் பார்வதி தேவி என்பவள் வாழையிலிருந்து வேற ஒரு வடிவத்துக்குள் வந்தவள். அவள் இல்லறத்தில் இருப்பவர்களை ஒரு நல்ல தியானத்துக்குள்ள, நல்ல செயலுக்குள்ள, இல்லறத்தில் இருந்தபடியே கணவன் மனைவியாக இருந்தபடியே இந்த ஆண் பெண் தத்துவத்துக்குள்ளேயே ஒருத்தனை ஒரு யோக பாரம்பரியத்துக்கும் ஒரு யோக நிலைகளுக்கும் அடைய வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்போ ஒரு எண்ண தோன்றுதல், ஒரு செயல் தோன்றுதல்களை ஒரு யோகிகள் எப்படி கையாளுறாங்க, ஒரு யோகிகள் பரம்பரைகளில் எப்படி கையாளப்படுகிறது, எப்படி செயலாக்கங்கள் உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நுட்பமாக பார்த்துக்கணும். அப்போ மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ நெகட்டிவ்கள், எவ்வளோ தாட்ஸுகள், எவ்வளோ செயல்கள் இதெல்லாம் வரும்போது கூட நம்ம நிதானத்தையும் பொறுமையையும் கடைப்பிடித்து ஒரு செயலாக்கத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்து விட முடியும். எத்தனையோ யோகிகளுக்கு கூட தன்னுடைய நிலையிலே, தன்னுடைய தியானத்தில் பெரிய சோதனைகள் வந்திருக்கிறது. அப்போ யோகிகளுக்கே சோதனை வரும்போது மனிதர்களுக்கு சோதனை வராதா? தன்னுடைய உயரத்தில் தன்னுடைய தியானத்துக்குள்ளே போகும்போது அப்படியே எல்லா நாளும் பொன்னாக போகாது. ஒரு நாள் ஒரு திடீர் என்று ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும், ஒரு கஷ்டம் வரும். நல்ல தவம் பண்ணி கொண்டு இருக்கிறவனை கீழ்நிலைக்கு இழுத்துட்டு போகிறதுக்காக ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் கூட நடக்கும் தன்னுடைய வாழ்க்கையில். அந்த மாதிரி சம்பவங்களுக்கு இடம் கொடுத்துடாம, வாய்ப்பு கழிச்சிடாம ஒரு மனிதன் விழிப்போடு இருக்க வேண்டும், ஒரு மனிதன் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் குரு அருள் அப்படி என்று சொல்வார்கள். அந்த குருவோட நிலையில் இருக்கும்போது ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் என்பதற்கு முழு பொருளும் இதுதான். அதனால் இந்த செயலாக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்கள், ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். வருகிற நவம்பர் 4ஆம் தேதி நம்ம புத்தக வெளியீட்டு விழா இருக்குது. அதோடைய செயலாக்கம் திருவண்ணாமலையில் அதிகாலையில் 3:15 இந்த மலையை சுற்றிட்டு ஈவினிங்கில் ஒரு 5லேருந்து 11 மணிக்குள்ளே இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கான ஒரு வேலைகள் நம்ம செய்ய இருக்கிறோம். அதனால் இதற்குள்ளே இருக்கின்ற ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள் யார் இருந்தாலும் அவர்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அந்த முழு நேரமும் அந்த நாள் முழுக்க பக்கத்திலே இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற பக்கத்திலே ஒரு இடத்தில் அந்த அன்னதானத்துக்கான முழு ஏற்பாடையும் அந்த ஒரு செயலாக்கத்தை செய்திருக்கிறோம். எல்லாமே என்னால் முடிந்த அளவுக்கு அந்த யதார்த்தமும் அந்த செயலும் மீறிவிடாமல் எப்பையும் அந்த ஒரு உண்மை செயலுக்குள்ளே ஒரு செயலாக்கத்தை செய்யப்பட வேண்டும். நம்ம ஒரு செயலை அதுவாக அது நடக்கட்டும், அது போக்கிலே தான் போகிறது. நம்ம இது கிரியேட் பண்ணுறது கிடையாது, நம்ம ஒன்றும் டிசைன் பண்ணுறது கிடையாது. இது இப்படி நடக்கணும், இது இப்படி இருக்கணும், இதை இப்படி வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் அது ஒரு செயல் அப்படின்னு டிசைட் பண்ணி விட்டுட்டேன்னா அதுவாக நடக்கட்டும், அப்படி தான் இந்த நிமிடம் வரைக்கும் நான் பயணிக்கிறேன். நான் திட்டமிட்டு ஒரு வேலையை செய்கிறது கிடையாது. அந்த வேலையை அந்த பிரபஞ்சம் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னா அது நடக்கும். ஒரு மனிதனுடைய வலிமையோட அதிகமான வலிமை இந்த தியானம், இந்த பிரபஞ்சம். அதோடைய வலிமை, அதோடைய செயலாக்கம் எது எப்படி நிகழப்பட வேண்டுமோ அது நிகழும். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும், பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.